காலங்கள் எவ்வளவுதான் மாறினாலும் டெக்னாலஜில எவ்வளவுதான் முன்னேறி போனாலும் சில விஷயங்கள் இன்னுமே மாறாம தான் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த மாதிரி குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுகள். எங்க ஊர்ல இருக்கிற தார் ரோட்ல ஒரு பெரிய பள்ளம் கிடக்கு. அது இப்போ ஒரு பெரிய ஆபத்தா இருக்கு. ஏன்டா அந்த பள்ளத்தை இப்பதான் பாத்தீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பள்ளம் அந்த ரோட்ல வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழியா இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இப்போ ஒரு பெரிய பள்ளமா இருக்கு, பெரிய ஆபத்தா இருக்கு. இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீம் பசங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா டீம்ல இருக்க ஒரு பையன் பைக்ல வந்து இதுலதான் விழுந்துட்டு, அப்போ கூட அவனுக்கு முட்டுலாம் அடிபட்டுச்சு. நாங்க அவனை தான் திட்டணும். எல்லாம் உனக்கு கண்ணு தெரியாத அந்த பள்ளம் எவ்வளவு நாளா இருக்கு, பைக் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை தான் திட்டினா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டில வந்து ஒரு லேடி இதுல தான் விழுந்துட்டாங்க. நல்ல வேலை அவங்களுக்கு பெரிய அளவுல அடிபடாம சின்ன சின்ன அடியா தான் படிச்சு. இதுக்கு மேல இந்த பள்ளத்தை எப்படியே விட்டா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு டீம் பசங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். டீம் பசங்க எல்லாருமே சேர்ந்து டிராக்டர் எடுத்துட்டு வந்து கல்லு மண்ணு எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பள்ளத்துல போட்டு நல்லா நிரப்பி விட்டு டிராக்டர் வச்சு நல்லா அமுக்கி விட்டோம். இதுக்கப்புறம் யாருக்கும் ஆபத்தா இருக்காதுன்னு நினைக்கிறோம். எதுவா இருந்தாலும் தானா மாறாது. அப்படி நீங்க மாறும் நினைச்சீங்கன்னா ஒன்னு அப்படியே தான் இருக்கும், இல்ல அது பெருசாதான் ஆகும். அதுக்கு உதாரணம் இந்த ரோட்ல இந்த பள்ளம் நம்ம முயற்சி பண்ணாதான் முடியும்.